வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பீனட் புரோட்டீன் பவுடரோட ஃபார்முலேஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பவுடர். நம்ம குழந்தைங்களுக்கு காலையில் 2 ஸ்பூன் பாலில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப நம்ம பசி நல்லாவே இருக்கும். பசி ரொம்ப தாங்கும். நம்ம ஹெல்த்தி பவுடராகவும் இதை எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் கெயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். இது ஒரு நேச்சுரல் பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடியது. நம்ம எதுவுமே அடிஷ்னலாக கெமிக்கல்ஸோ மற்றபடி எதுவுமே நம்ம சேர்க்கலை. ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு கமர்ஷியல் கிரேடு தான். நீங்கள் தாராளமாக இதை ஒரு பிஸ்னஸ் லெவலில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கொடுக்குறது எல்லாமே கண்டிப்பாக கமர்ஷியல் கிரேட் மட்டும்தான். பிஸ்னஸ் லெவலில் செய்யக்கூடிய ஒரு ஃபார்முலேஷன் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது அடுத்து நீங்கள் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஃபார்முலேஷனுக்கான மெஷர்மெண்ட் போயிடலாம். ஃபஸ்ட்டு பேஸான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை 600 கிராம், சோயா வறுத்த பொடி 180 கிராம், பாசிப்பயிறு வறுத்த பொடி 120 கிராம், பாதாம் பொடி 50 கிராம், பூசணி விதை பொடி 30 கிராம், ஏலக்காய் பொடி 10 கிராம், நாட்டு சர்க்கரை இல்லது பனங்கற்கண்டு 10 கிராம், மொத்தம் 1 கிலோ ஆயிடுச்சு. இதை என்ன செய்யணும் அப்படின்னா, வேர்க்கடலையை நல்லா வறுத்து தோல் எடுத்துக்கணும். சோயாவையும் பாசிப்பருப்பையும் லைட்டாக வறுத்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ஒன்றா அரைச்சிக்கோங்க. கடைசி ஸ்டேஜில் பாதாம், பூசணி விதை, ஏலக்காய், நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுட்ராக நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ ஏர்டைட் பேக்கெட்லேயோ போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஹை குவாலிட்டியான ப்ரோட்டீன் பவுடர்னே சொல்லி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய வீட்டுக்கு தேவைனாலும் இதை ஒரு ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்காகவும் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஃபார்முலேஷன் வேணும், எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கான ஃபார்முலேஷன் நான் கொடுக்குறேன். இது 1 கப்பு பாலில் 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கலந்து குடிக்கலாம். ஸோ காலையில் நல்லா எடுத்துக்கலாம். ஒர்க் அவுட் பண்ண பிறகு எடுத்துக்கலாம். நிறைய பேர் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இதோட பெனிஃபிட் ரொம்பவே அதிகம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கேளுங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்னோட கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன்.